ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனவா மீனில் நல்லா காரமாக கிரேவி செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. பட்டை லவங்கம் மசாலா ஐட்டத்தை இது கூட சேர்த்துங்க. இதை லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 2 இது கூட சேர்த்துங்க. அப்படியே வதக்கி விடுங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ இதை வதக்கிடலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. இந்த கல் உப்பு எதுக்குன்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்காக. கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கனவாவை சேர்த்துக்கலாம். கனவாவில் நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துங்க. ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. தண்ணி விட்டுருக்கு. இந்த டைமில் நல்லா வதக்கி விடு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரமான கனவா மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம போடுவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அது மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். சுட சுட சாதம் வடித்து இலையில் போட்டு அப்படியே இந்த கிரேவியை மேலே ஊற்றி அப்படி பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள நல்ல அருமையான ஒரு டேஸ்ட்.